ஹாய் வெல்கம் டு டெட்செக் ட்ரேட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எம்எம்எக்ஸ்எம் கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எம்எம்எக்ஸ்எம்னா என்னங்கிறத பார்த்துருவோம். பார்த்து முடிச்சுட்டு அந்த எம்எம்எக்ஸ்எம்மை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, நம்ம எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா எம்எம்எக்ஸ்எம் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லுவாங்க. ஒரிஜினல் கன்சால்டேஷன், அக்யூமுலேஷன் 1, அக்யூமுலேஷன் 2, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் மணி ரிவர்சல், லோ ரிஸ்க் பை, அப்புறம் வந்து ஒரிஜினல் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி சிம்பிளர் ஆக்கி நம்ம எப்படி வந்து என்ட்ரீஸில் ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம்னா அதில் எப்படி எம்எம்எக்ஸ்எம்மாக பார்க்கறது, அந்த மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள், லைவ் ட்ரேடிங்கில் எப்படி வந்து அந்த மாடல் ஒன்று அலைன் ஆகுதுன்னா அதில் எப்படி எம்எம்எக்ஸ்எம்மாக நம்ம பார்க்குறது, அந்த மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் புக் கான்டெக்ட் பற்றி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணி அதை எப்படி வந்து நம்ம ட்ரேடிங்குள்ளே கொண்டு வரது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஓகே. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஒரே ஒரு லைக், நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ ரீச் அவுட் ஆகட்டும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த என்ட்ரி வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எம்எம்எக்ஸ்எம் எப்படி வந்து நான் வந்து என்ட்ரிஸில் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் அதோட எக்ஸிக்யூஷன். ஸோ வித்தின் 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே டிபி பயங்கரமாக ரீச் ஆச்சு. சூப்பரான எக்ஸிக்யூஷன். ஸோ அதனால தான் இந்த எக்ஸாம்பிளை வச்சு நடத்துறேன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக புரியுன்றதுனால இந்த வீடியோவில் இதை வச்சு நான் எம்எம்எக்ஸ்எம் நடத்த போகிறேன். ஸோ இப்போ வாங்க எம்எம்எக்ஸ்எம் எப்படி வந்து டெக்ஸ்ட் புக் கான்டெக்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த என்ட்ரிஸ் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எம்எம்எக்ஸ்எம்மோட டெக்ஸ்ட் புக் கான்டெக்ட் பார்த்துருவோம். எம்எம்எக்ஸ்எம் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரிஜினல் கன்சால்டேஷன் மேலே வந்து இங்கே கன்சால்டேட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அக்யூமுலேஷன் 1ன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து அக்யூமுலேஷன் 2, அப்புறம் ஸ்மார்ட் மணி ரிவர்சல்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்லும்போது புரியாமல் இருக்கும். நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிளியராக பார்த்துருவோம். ஸோ இந்த இந்த லோஸை வந்து ஸ்மார்ட் மணி ரிவர்சல்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ட்ரி கிடைக்குதுன்னா அது லோ ரிஸ்க் பைன்னு சொல்லுவாங்க. இஃப் இன்கேஸ் செல் பார்க்குறீங்கன்னா லோ ரிஸ்க் செல்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே தலைகளாக போட்டுக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஒரிஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஸோ இங்கே தான் நிறைய பேர் என்ட்ரி எடுப்பாங்க. சில்வர் புல்லட், எம்எம்எக்ஸ்எம்மோட சில்வர் புல்லட்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ப்ரைஸ் பயங்கரமாக ஷூட் அப் ஆகும் இந்த லிக்விடிட்டி எடுக்க. ஸோ இதெல்லாம் வந்து எம்எம்எக்ஸ்எம்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் லாங்கர் பிக்சராக பார்த்தீங்கன்னா ஐஆர்எல் டிஆர்எல் தான். ஓகே. ஸோ இந்த கீ லெவல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுவாங்க, அதுதான் ஐஆர்எல். ஸோ அங்கே தான் உங்களுக்கு ஸ்மார்ட் மணி ரிவர்சல் நடக்கும். அண்ட் தென் இந்த ஒரிஜினல் கன்சால்டேஷன் மேலே நம்ம பார்த்தோம்ல, அதுதான் உங்களுக்கு வந்து இஆர்எல்லாக இருக்கும். ஸோ பைசெல் லிக்விடிட்டி இங்கே வந்து இஆர்எல் இருக்கும். ஸோ மார்க்கெட் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் ஐஆர்எல் டு இஆர்எல். நான் PO3 வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதுலேயுமே நான் என்ன சொல்லியிருந்தேன், ஐஆர்எல் டு இஆர்எல் கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், மற்ற எல்லாமே சிம்பிளராக இருக்கும். அதே மாதிரி தான் எம்எம்எக்ஸ்எம்க்கும் ஐஆர்எல் டு இஆர்எல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு க்ளீனாக எம்எம்எக்ஸ்எம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிடும். ரொம்ப வந்து இந்த ஒரிஜினல் கன்சால்டேஷன், அக்யூமுலேஷன் 1, அக்யூமுலேஷன் 2 இதெல்லாம் எல்லாமே ஞாபகம் வச்சுக்க நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ட்ரி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ரிஃபைன்மெண்ட் வந்துடும். ஸோ நான் எப்படி இதை ரிஃபைன் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. சரி, ஐஆர்எல் டு இஆர்எல் தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. எப்படின்னா நான் எப்படி வந்து இந்த எம்எம்எக்ஸ்எம்மை மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஒரிஜினல் கன்சால்டேஷன்ற இடத்துல இங்கே வந்து கன்சால்டேட் ஆயிருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி கன்சால்டேட் ஆயிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அப்படியே வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் இந்த மாதிரி பிக்சர் பர்ஃபெக்டாக எம்எம்எக்ஸ்எம் அலைன் ஆகாது. அலைன் ஆச்சுன்னா தட்ஸ் டோட்டலி ஃபைன். நீங்கள் வந்து அந்த என்ட்ரி எடுக்கிறதுல தப்பே கிடையாது. பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நடக்காது அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். வேறு எதுவும் நான் சொல்லலை. ஸோ இந்த ஒரிஜினல் கன்சால்டேஷன் இடத்துல கன்சால்டேஷனே நடக்கலைனாலும் எனக்கு தெரியும் இந்த இஆர்எலுக்கு மார்க்கெட் போகும். ஐஆர்எல் டேப் பண்ணிருச்சு. ஸோ இந்த இஆர்எலுக்கு போகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே கன்சால்டேஷனே இல்லைனா கூட அதை வந்து நான் வந்து ஒரிஜினல் கன்சால்டேஷனாக தான் எடுத்துப்பேன். இங்கே வந்து எழுதியிருக்கேன் பாருங்கள். ஒரிஜினல் கன்சால்டேஷனை வந்து நான் என்னவா எடுத்துப்பேன்னா பை சைட் இஆர்எல்ல தான் நான் எடுத்துப்பேன். ஓகே. ஸோ இதுதான் எனக்கு இஆர்எல். அங்கே தான் வந்து என்னோட ஒரிஜினல் கன்சால்டேஷன் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் நான் மார்க்கெட் ரிவ்யூ பண்ணுவேன். அடுத்து என்ன பாயிண்ட் எழுதியிருக்கேன், அக்யூமுலேஷன் 1, அக்யூமுலேஷன் 2, A1, A2ன்னு எழுதியிருக்கேன். ஸோ அதை வந்து அக்யூமுலேஷனை கன்சிடர் பண்ணுறேன் நான். ஸோ அந்த ரெண்டுத்தையுமே நான் வந்து என்னவா கன்சிடர் பண்ணுவேன்னா லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணிடுவேன். எல்லாருன்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லாமே லிக்விடிட்டி ரெஸ்ட்டாக இருக்கும். செல் அடிச்சவங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே, ஸ்டாப் லாஸ் எல்லாமே இங்கே ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து மார்க்கெட் எடுக்க போகும். ஸோ அதனால் இதை ஃபுல்லாகவே நான் லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணுவேன். அதை வந்து ஃபுல்லாகவே எல்லாருன்னு கன்சிடர் பண்ணிடுவேன். ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். A1 and A2 ஈக்குவல் டு LR. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து ஸ்மார்ட் மணி ரிவர்சல். ஸ்மார்ட் மணி ரிவர்சல் எப்படி ப்ரோ நீங்கள் ஃபைன் பண்ணுவீங்க, அங்கே தான் ரிவர்ஸ் ஆகுதுங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஐஆர்எல் வந்துடும். ஸோ ஸ்மார்ட் மணி ரிவர்சல் நான் ஐஆர்எல்லாக கன்சிடர் பண்ணுவேன். நான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் 4 கீ லெவல் ஆர் எல்ஸ் 1 பிடிஆர்ஏ இருக்கும்ல, ஸோ அதை தான் வந்து நான் கீ லெவலாக சூஸ் பண்ணுவேன். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் திரும்ப போகுது அப்படிங்கிறத நான் ஆன்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ அதனால அங்கே ஏதாவது ஒரு ஒரு ரியாக்ஷன் மாதிரி இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துச்சுன்னா நான் அதை வந்து ஸ்மார்ட் மணி ரிவர்சலாக எடுத்துப்பேன். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸ்மார்ட் மணி ரிவர்சல் ஈக்குவல் டு ஐஆர்எல் டேப் பண்ணும்போது அதுதான் ஸ்மார்ட் மணி ரிவர்சலாக நான் எடுத்துப்பேன்.
ஸோ அதுக்குள்ள தான் நம்ம வந்து என்ன பார்ப்போம்னா, எஸ்எம்டி பார்ப்போம், டர்ட்டில் சூப்லாம் பார்ப்போம். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் லெக்சர்ஸ்ல வந்துரும். டர்ட்டில் சூப் வீடியோவும், எஸ்எம்டி வீடியோவும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோ அத பத்தி தான் இருக்கும். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் நீங்க கீழயே என்ட்ரி பிடிக்கிறீங்கன்னா, அத வந்து நான் ரிவர்சல் என்ட்ரியா கன்சிடர் பண்ணுவேன். கில் ஜோன்க்குள்ள இருக்கு அப்டின்னா, நான் ரிவர்சல் என்ட்ரி எடுத்துருவேன். ஸோ கீழயே புடிச்சுருவேன். நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நானுமே அதான் சஜெஸ்ட் பண்றேன். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ரிவர்சல் என்ட்ரி எடுங்க. மோஸ்ட் ஆஃப் தி டைம் இந்த கன்டினியூஷன் என்ட்ரி எடுங்க. கன்டினியூஷன் என்ட்ரினா, அரவுண்ட் இந்த லெவல்ல வந்து இன்னொரு ஸ்ட்ரெச்ல வந்து நீங்க புடிக்கிறதா வந்து கன்டினியூஷன் என்ட்ரி. ஏன்னா, ஸ்மார்ட் மணி ரிவர்சல் நடந்திருக்கா, நடக்கலையான்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி போய் இங்க எடுத்து எஸ்எல் ஆயிருச்சுன்னா, அப்புறம் இதாகும். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஸ்டார்ட்டிங்ல கன்டினியூஷன் என்ட்ரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரிவர்சல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பட் நான் என்ன பண்ணுவேன்னா, கில் ஜோன்க்குள்ள இந்த 2ல எது ஃபார்ம் ஆனாலும் நான் எடுத்துருவேன். லோ ரிஸ்க் பை ஃபார்ம் ஆனாலும் எடுத்துருவேன். அதே மாரி கில் ஜோன் இங்க தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிற பட்சத்தில நான் வந்து கன்டினியூஷன் என்ட்ரி பார்ப்பேன். ஸோ இந்த மாரி தான் வந்து நான் எம்எம்எக்ஸம் ஃப்ரேம் பண்ணுவேன். ஸோ இவ்வளோ தான் டெக்ஸ்ட் புக் கான்டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் புக் கான்டெக்ஸ்ட்ட தாண்டி நம்ப எப்படி ஃப்ரேம் பண்றோங்கிறதுல தான் இருக்கு. இங்க நான் கிளியரா எழுதியிருக்கேன் பாருங்க. கொஞ்சம் சிம்பிளர் ஆக்கிக்கிட்டு நானு. எம்எம்எக்ஸம் ரொம்ப காம்ப்ளக்ஸா இருக்கும். ஸோ நெறையா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அக்யூமுலேஷன் 1, அக்யூமுலேஷன் 2 இப்ப நம்ம யூஸ் பண்ண எல்லா வேர்ட்ஸுமே யூஸ் பண்ணி, அத கொஞ்சம் ஒரு மாரி மாத்திட்டாங்க. பட் இட் இஸ் பேசிக்கலி ஐஆர்எல்டிஆர். ஸோ அதுல நீங்க எப்படி என்ட்ரி எடுக்க போறீங்க? ரிவர்சல் என்ட்ரி எடுக்க போறீங்களா? இல்ல கன்டினியூஷன் என்ட்ரி எடுக்க போறீங்களா? அப்படிங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த மாரி நீங்க சிம்பிளரா வச்சுக்கிட்டீங்கன்னா, கிளீனா வந்து எம்எம்எக்ஸ்எம் வந்து உங்களுக்கு சூப்பரா மார்க்கெட்ல தெரிய ஆரம்பிக்கும். நெறைய செட்டப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த செட்டப்ஸ்லாம் கிளீனா வந்து டிபி ரீச் ஆகுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே. ஸோ இந்த என்ட்ரி வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலுமே இப்ப வந்து நான் ரஃப்பா ஒரு எம்எம்எக்ஸ்எம் இதுல எப்படி வந்து வந்துச்சு அப்படிங்கிற மாரி நான் சொல்றேன். கிளியரா இங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரிஜினல் கன்சால்டேஷன் நடந்திருக்கா? கிடையாது. பட் இத வந்து நான் பை செல் லிக்விடிட்டியா கன்சிடர் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து என்னோட இஆர்எல். ஸோ ஐஆர்எல் நான் என்ன கன்சிடர் பண்ணேன்னா, இங்க வந்து ஒரு 1 ஹார் எஃப்இஜி இருந்துச்சு. ஸோ அந்த 1 ஹார் எஃப்இஜில இருந்து தான் ஐ அம் லுக்கிங் ஃபார் பைஸ். நான் இங்க மார்க் பண்ணல. பட் இங்க வந்து 1 ஹார் எஃப்இஜி இருந்துச்சு. ஸோ அந்த எஃப்இஜில இருந்து ஐ அம் கோயிங் டூ லுக் ஃபார் பைஸ். ப்ரோ இங்க வந்து லோ ரிஸ்க் பை வந்திருக்கே. இங்க வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கு. நல்ல டிஸ்பிளேஸ்மென்ட். ஸோ இங்க வந்து எடுத்துருக்கலாமே நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கில் ஜோன் எப்போ ஆரம்பிக்கும்னா 2 ஏஎம் தான். நான் லண்டன் செஷன் கில் ஜோன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எடுப்பேன். ஸோ இங்க வந்து லோ ரிஸ்க் பை அப்போ எனக்கு கில் ஜோன் இல்ல. இஃப் இன் கேஸ் வந்து இங்க லோ ரிஸ்க் பை அப்ப கில் ஜோன்ல இருந்தேன்னா, கண்டிப்பா வந்து இந்த லோ ரிஸ்க் பைய நான் எடுத்திருப்பேன். பட் கில் ஜோன் இங்க தான் ஆரம்பிச்சுங்கிறதுனால, நான் கன்டினியூஷன் என்ட்ரி எடுக்க வேண்டியதாயிருச்சு. என்னைய கேட்டீங்கன்னா, கன்டினியூஷன் என்ட்ரி தான் நல்லாருக்கும். ஸோ லோ ரிஸ்க் பைல எடுத்திருந்தீங்கன்னா, இங்க பாருங்க எவ்வளோ ஸ்லோவா மூவ் ஆயிருக்கான். பட் கன்டினியூஷன் என்ட்ரி இது. ஸோ இங்கேயே வந்து ஸ்மார்ட் மணி ரிவர்சல் நடந்து முடிஞ்சு, இங்கேயே லோ ரிஸ்க் பை நடந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சுருச்சு. அதாவது ஒரிஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் கன்டினியூஷன் என்ட்ரி நடக்க ஆரம்பிச்சுருச்சு. அது பாருங்க எவ்வளோ அழகா ஷூட் ஆயிருக்கான்னு. கிளீனா ஷூட் ஆயிருக்கானா? ஸோ அதே மாரி அக்யூமுலேஷன் 1, அக்யூமுலேஷன் 2 அப்படிங்கிற மாரிலாம் பார்க்காதீங்க. ஏன்னா இங்க கிளியராவே இல்ல பாருங்க. இதுதான் வந்து டெக்ஸ்ட் புக் கான்டெக்ஸ்ட்க்கும், மார்க்கெட்டுக்கும் உள்ள ரியாலிட்டி. கிளியராலாம் இருக்காது. ஸோ அதனால வந்து இத ஃபுல்லாவே வந்து லிக்விடிட்டியா கன்சிடர் பண்ணிருங்க. இந்த லிக்விடிட்டிய மார்க்கெட் எடுக்க போறான். வித் தி ஹெல்ப் ஆஃப் ஸ்மார்ட் மணி ரிவர்சல். ஓகே. ஸோ இந்த மாரி தான் இந்த என்ட்ரி இருந்துச்சு. இப்போ வாங்க அந்த என்ட்ரியோட ஃபுல் பிரேக் டவுன் பார்த்துருவோம். அதுல எப்படி எம்எம்எக்ஸ்எம் கொண்டு வந்தோங்கிற கிளியரா பார்த்துருவோம். ஸோ இப்போ அந்த ட்ரேடோட என்டையர் பிரேக் டவுன் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரிக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும்? ஃபர்ஸ்ட் உங்களோட பயாஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ டெய்லி பயாஸ் உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு வந்து பைஸ் ஆகனா, செல் ஆவானா அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியணும். அதுக்கு தகுந்த மாரி யூ ஆர் கோயிங் டூ சூஸ் கீ லெவல். ஸோ அந்த கீ லெவல்ல இருந்து நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, எம்எம்எக்ஸ்எம் மாடல் பார்க்க போறீங்க. ஸோ இவ்வளோதான் மேட்ரு. ஸோ இதை வந்து ஒன் பை ஒன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி பேஸ் உங்களுக்கு வேணும். ஸோ டெய்லி பேஸ் கிடைச்சாதான் நீங்க வந்து எந்த கீ லெவலில் சூஸ் பண்ணுங்கிறதே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து டெய்லி சார்ட். ஸோ 12th அன்னைக்கு இந்த ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ அந்த ட்ரேடை வந்து எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறது தான் ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ டெய்லி சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெய்லி பேஸ் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக பார்க்கணும். ஸோ கிளியராக இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது. ஸோ அந்த எஃப்இஜியை டேப் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா, கிளியராக வந்து இந்த லோஸையுமே ஸ்வீப் பண்ணி உள்ளாக்கில் க்ளோஸ் வச்சிருச்சு. நல்ல புல்லிஷ் மொமெண்டம். ஸோ இந்த கேண்டில் தான் நம்ம என்ட்ரிஸ் பிளேஸ் பண்ண போகிறோம். லண்டன் செஷனுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஆன்டிசிபேட் பண்ணணும்னா, இந்த கேண்டில் இப்படி பைஸ் ஆகி இப்படி மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் டெய்லி பேஸ் ஆன்டிசிபேட் பண்ணணும். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக என்ன இருக்குன்னா, ப்ரீவியஸ் டே ஹைஸ். ஸோ இந்த ப்ரீவியஸ் டே ஹைஸ் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட். இதுதான் உங்களோட பை சைட் லிக்விடிட்டி. அண்ட் தென் யூ கேன் டார்கெட் திஸ் ஹைஸ். பட் இப்போதைக்கு உங்களோட டார்கெட் என்னன்னா இதுதான். ஸோ பயாஸ் வந்து புல்லிஷ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கீழே லெவல் சூஸ் பண்ணணும். ஸோ 1 ஹவர் போனீங்கன்னா கிளியராக வந்து ஸோ இந்த டெய்லி எஃப்இஜியை டாப் பண்ணிட்டு கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுமே கொடுத்துருக்கு. ஸோ இதுவே உங்களுக்கு வந்து கிளியரான ஒரு எம்எம்எக்ஸ்எம் மாடல் தான் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது.
ஸோ இது வந்து செல் சைடு ஆஃப் தி கர்வ், அப்புறம் இது பை சைடு ஆஃப் தி கர்வ் அப் டு திஸ் ஹைஸ் வந்து உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. பட் நீங்கள் வந்து கொஞ்சோண்டு மூவ் மட்டும் கேப்சர் பண்ணால் போதும். ஸோ அதனால தான் இந்த ஐஸ் ப்ரீ வெஸ்ட் ஐஸ் தான் உங்களோட டார்கெட். ஸோ அங்கே வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா லண்டன் செஷன் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ கிளியராக இந்த லோஸ்க்குள்ளேயே வந்து இங்கே வந்து க்ளோஸ் வச்சுருக்கா, மேலே க்ளோஸ் வச்சுருக்கா. ஸோ இந்த ஐஆர்எல் டு இஆர்எல் தான் நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்க. இதுதான் உங்களோட பை சைடு லிக்விடிட்டி. அண்ட் தென் இது வந்து உங்களோட ஐஆர்எல். ஸோ ஐஆர்எல் இது வந்து உங்களோட இஆர்எல். ஓகே. ஸோ இந்த ஐஆர்எல் டு இஆர்எல் தான் நீங்கள் கேப்சர் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து சேல் சைட் ஆஃப் தி கர்வ், பை சைட் ஆஃப் தி கர்வ் இப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது உங்கள் ஆன்டிசிபேஷன். ஓகே. ஸோ அந்த 1 ஹவர்லேருந்து 5 மினிட்ஸ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சார்ட் இருக்கும். ஸோ கிளியராக நான் வேணால் காமிக்கிறேன். ஸோ 1 ஹவர் சார்ட். ஸோ இந்த 1 ஹவர் சார்ட் தான் பார்த்துருந்தோம். இந்த ஐஆர்எல் டு இஆர்எல் தான் நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ இந்த 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து இந்த இஆர்எல். ஸோ அது வரைக்கும் உங்களோட டார்கெட்ஸ் இருக்க போகுது. ப்ரோ இதில் எப்படி எம்எம்எக்ஸ்எம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கிளியராக பாருங்கள். இங்கே ஒரிஜினல் கன்சல்டேஷன் ஏதாவது இருக்கா? கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், பை சைட் லிக்விடிட்டி தான் நான் வந்து இஆர்லாம் எடுத்துப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் நம்மளோட பை சைட் லிக்விடிட்டி. ஸோ அதனால் வந்து இதை வந்து ஒரிஜினல் கன்சல்டேஷன் நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அக்யூமுலேஷன் 1, அக்யூமுலேஷன் 2 அந்த மாதிரி கிளியராக ஏதாவது இருக்கா? கிடையாது. ஸோ அதனால் இது ஃபுல்லாகவே நான் வந்து எல்ஆர்எல்ஆராக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதனால தான் இங்கே வந்து எல்ஆர்எல்ஆர்னு கன்சிடர் பண்ணி இங்கே வந்து போட்டிருக்கேன். அடுத்து ஸ்மார்ட் மணி ரிவர்சல். ஐஆர்எல் டேப் ஆன உடனே உங்களுக்கு ஸ்மார்ட் மணி ரிவர்சல் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஐஆர்எல் டேப் ஆகிட்டு இங்கே வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்புமே நடந்திருக்கு. ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்து இங்கேயே வந்து லோ ரிஸ்க் பை உங்களுக்கு கிடச்சிருச்சு. அப்போ லோ ரிஸ்க் பைலே நீங்கள் எடுக்க வேண்டியதான ப்ரோ, ஏன் இங்கே போய் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ நான் முதலே சொல்லியிருந்தேன், கில் ஜோன் எப்போ ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறம் தான் என்ட்ரிஸ் போடணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கண்டினியூஷன் என்ட்ரி கிடைக்குதா இல்லை ரிவர்சல் என்ட்ரி கிடைக்குதான்னு அப்போ தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ இங்கேயே உங்களுக்கு ரிவர்சல் முடிஞ்சிருச்சு. கிளியராக இந்த ஸ்மார்ட் மணி ரிவர்சல் இங்கேயே நடந்துருச்சு. அதனால யூ ஆர் கோயிங் டு லுக் ஃபார் கண்டினியூஷன் என்ட்ரி. ஸோ கரெக்டாக கில் ஜோன் வந்து இந்த கேண்டில் தான் ஆரம்பிச்சிச்சு. 2am கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. அதுக்கப்புறம் தான் நம்மளோட என்ட்ரிஸை பிளேஸ் பண்ண முடியும். ஸோ லோ ரிஸ்க் பை இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஸோ ரிவர்சல் என்ட்ரி முதலே முடிஞ்சிருச்சு. கண்டினியூஷன் என்ட்ரி இப்போ நடக்க போகுது. அதே மாதிரி இப்போ ரிவர்சல் என்ட்ரி கண்டினியூஷன் என்ட்ரினா என்னன்னு தெரியல ப்ரோ, எனக்கு குழப்புது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோவில் ரிவர்சல் என்ட்ரினா என்ன, கண்டினியூஷன் என்ட்ரினா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஓகே. ஸோ 2am ஆரம்பிச்சோடனே லோ ஸ்ப்ரிண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன ப்ரைஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ கிளியராக இந்த லோஸில் வந்து எஸ்எம்டி. ஸோ இந்த லோஸில் வந்து உங்களுக்கு கிளியராக எஸ்எம்டி கொடுத்துருச்சு. அண்ட் தென் இங்கே இருக்கிற எஃப்இஜி மட்டும் இன்வெஸ்ட் ஆயிருச்சுன்னா இந்த இஆர்எல் வரைக்கும் இங்கே டார்கெட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த 5 மினிட்ஸோட எஃப்இஜியுமே இன்வெஸ்ட் ஆயிருச்சு. ஸோ இன்வெஸ்ட் ஆனோடனே வாட் யூ கேன் ஐடென்டிஃபை இஸ், ஓகே மார்க்கெட்டில் வந்து இந்த செல் சைடில் இருக்க எந்த பிடிஆர்எஸுமே ரெஸ்பெக்ட் பண்ணல. ஸ்மார்ட் மணி ரிவர்சல் நடந்துருச்சு, இங்கே எஸ்எம்டிமே நடந்துருச்சு, டெட்டில் சூப் நடந்துருச்சு. ஸோ இங்கே வந்து இந்த ஐஎஃப்இஜி நடந்தோடனே நான் இந்த கேண்டில்லே மார்க்கெட் என்ட்ரி போட்டேன். ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் இந்த லோஸில் வச்சுருந்தேன். அண்ட் தென் டார்கெட் இந்த ஐஸ். என்னோட ஒரிஜினல் கன்சல்டேஷன் தான் என்னோட ஃபைனல் டார்கெட். ஸோ ப்ரைஸ் பாருங்கள் எப்படி பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகிருப்பான்னு. கிளியராக இங்கே எடுத்திருந்தேன். எடுத்த அடுத்த செகண்டே நல்லா புஷ் பண்ணான். ஒரு 3 to 4 கேண்டில்ஸ் தான். ஸோ ஒரு 15 to 20 மினிட்ஸில் டிபி ரீச் ஆயிருச்சு. சூப்பரான ட்ரேட். திஸ் இஸ் ஹவ் வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ் மாடலில் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஸோ இப்படி தான் அப்ரோச் பண்ணணுன்றதை நான் சொல்லலை, நான் இப்படி அப்ரோச் பண்ணுவேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் மாடலில் இதை வந்து கொஞ்சம் அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ். See you in the next video. Until then, bye from DeadSec Trades.